எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல அருமையான இந்த மாலை வேளையிலுமாய் கூட இந்த கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிகளை நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர வேண்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வருடத்திலே ஒரு புதிய முயற்சியாக ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் பறைசாற்றும்படி ஆண்டவர் இன்றைக்கு இந்த என்ஆர் திருமண மண்டபத்தில் வைத்து இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு எங்கள் ஆண்டவர் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, வந்து கொண்டிருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவர் துரிதமாய் கூட்டி வருவீராக. உங்க நாமம் இங்கே மகிமைப்பட வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் எழுந்தருள வேண்டும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகைக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா தீய வல்லமைகள், அந்தகார வல்லமைகள், சபிக்கப்பட்ட வல்லமைகள், ஈன வல்லமைகளை நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் அவர்கள் எல்லாம் கடிந்து அப்புறப்படுத்தி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உங்க நாமம் இந்த இடத்துல மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, தங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை வெளிப்படுத்த போகிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, உங்க விலையேற பெற்ற ஆணிகள் பாய்ந்த அக்கினி கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்யுங்க. துவக்கம் முதல் முடிவு மட்டும் உடைய பிரசன்னம் தாங்கி நடத்தட்டும். ஒவ்வொரு பகுதியும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஒரு பாடலை பாடுவோம். அதை தொடர்ந்து அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வரும். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். நான் பாடுவேன், என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். கீழுள்ள ஆகாயம், வானாதி வானங்கள் யாவும் அதின் கீழுள்ள ஆகாயம், பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவுமை போ Luke 1st chapter 28 says, Angel went to Virgin Mary and said, Greetings, who you are highly favored, the Lord is with you. மரியாள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளை வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றான். இந்த நாளிலும் ரொம்ப அருமையான ஒரு டைட்டிலை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார், கிருபையின் கிறிஸ்மஸ் விழா. எப்படி மரியாள் தன்னை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்த பொழுது கிருபை பெற்றவளை, ஹைலி ஃபேவர்ட் என்று சொன்னது போல இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் பார்த்து சொல்லுகிறார், ஹைலி ஃபேவர்ட். நாம் அனைவரும் மிகுந்த கிருபை பெற்றவர்களாக இந்த கிறிஸ்மஸ் விழாவை நம்ம கொண்டாட வந்திருக்கிறோம். ஒரு விசையாய் PCA சபையின் சார்பாக எல்லாரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். முதலாவதாக இப்பொழுது பிகினர்ஸ் டான்ஸ்.
ஒன்னே ஒன்னு சொல்றேன், கேக்குறீங்களா? அத மட்டும் செஞ்சீங்கன்னா எப்போதும் சந்தோஷமா இருக்கலாம். நமக்கு எல்லாம் கொடுக்கிற இயேசுவுக்கு தினந்தோறும் நன்றி சொல்லுவோமா? அடுத்ததாக நம் மத்தியில மெமரி வேர்சஸ் சொல்ல வராங்க நம்முடைய பிள்ளைகள். நம் லேவியராகமம் 26:9 நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருந்து உங்களை பழகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கையை தினப்படுத்துவேன்.
ஜனவரி மாதம் வாக்குத்தத்த வசனம். நான் உனக்கு கட்டளை விடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீர் போகும் இடமெல்லாம் உன் தேவனாய் கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். மார்ச் மாத வாக்குத்தத்த வசனம் 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 1 சாமுவேல் 26 வசனம். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியே போனான். சவுலும் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். வாக்குத்தத்த வசனம் 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் என்னுடைய எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சையும் வளர்ந்தவங்க செய்யாரோ. ஜூன் மாத வாக்குத்தத்த வசனம் 2 ராஜாக்கள் 17:16. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி பானையில் மா செலவிழந்து போகவும் இல்லை, கலசடத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை. ஜூலை மாத வாக்குத்தத்த வசனம். சங்கீதம் 86:10. தேவரின் நமட்டுவரும் உறவரும் அகிழ்ச்சியில் செய்வன்மார் இருக்குது, நீ ஒருவரே தேவன். ஆகஸ்ட் மாத வாக்குத்தத்த வசனம். லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறையா உள்ளது. செப்டம்பர் மாத வாக்குத்தத்த வசனம். ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். அக்டோபர் மாதம் வாக்குத்தத்த வசனம். 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெட்டி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் மாத வாக்குத்தத்த வசனம். ஏசாயா 57:13. என்னை நம்பியிருக்கிறவனோ தேசத்தை சுதந்தரித்து என் பரிசுத்த பர்வதத்திலே காணியாட்சிக்காரனாயிருப்பான். டிசம்பர் மாத வாக்குத்தத்த வசனம். உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி தேவனுடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையும் தென் திசையும் சுகந்தரித்துக் கொள் என்றான். அடுத்ததாக ஜூனியர் பாய்ஸ் டான்ஸ் ஆட வராங்க. அவங்களை உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம்.
பரலோக தேவன் பூமியில் வந்தார். அந்த பாடலுக்கு தான் இப்போ நம்மளுடைய பிள்ளைகள் டான்ஸ் பண்ண போறாங்க. மறுபடியும் ஒரு விசை நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டலாமா? பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழ உண்ணா புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை. மகிமை 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 பிறந்தார் 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 மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட பரத்தில் தூதர் பாடிட பாரில் தீர்க்க தேடிட அழகை அதிர்த்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட அழகை அதிர்ந்து நட்டுங்கிட அவன் நீயோர் மனம் மகிழ்ந்திட. மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் புவியை ஈர்த்திடும் காந்தமாய் புலனையில் மிக சாந்தமாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலனாய் எதையும் வென்றிடும் வேந்தனாய் ஏதும் அறியாதோர் பாலகனாய். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். நமது உள்ளம் யாவிலும் நாதனேசு பிறந்திட நமது உள்ளம் யாவிலும் நாதர் இயேசு பிறந்திட அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே அர்ப்பணிப்போம் நம்மையே ஆண்டவர் இயேசுவுக்கென்றுமே. பரலோக தேவன் பாரில் பிறந்தார் புகழவும் நாம் புதுமை உலகில் அவர் பெயர் கேட்டிட இனிமை உன்னதத்தில் மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். மகிமை 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 பிறந்தார் 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 பிறந்தார். கிறிஸ்மஸ் கவிதை. பிசிஏ சர்ச்சில் சிறுவர் கலை நிகழ்ச்சியில பாட்டு சத்தம் கேக்குது, ஏரிகளும் குமுறுது, மழையும் பெய்யுது, காட்டுப்புறாவும் பறக்குது.
ராஜாதி ராஜா பிறந்திருக்காரு. மொட்டுகளாகிய பிசியை பார்க்க, உங்க கஷ்டத்தை எல்லாம் போக்க, உங்களை பேச சொல்லி அழைத்து ஆசீர்வதிக்க. அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா எல்லோரும் வாங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். உம் பிறப்பால் என் பிறப்பு அர்த்தமானது, உம் பிறப்பால் என் பிறப்பு அர்த்தமானது. ஏரோதுக்கு பயம். யூதருக்கு ராஜாவாய் பிறந்ததால் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை. யூதருக்கு ராஜாவாய் பிறந்ததால் எந்த பயமும் எங்களுக்கு இல்லை. நீர் எங்கள் ராஜாவாய் பிறந்ததால் நட்சத்திரத்தை கண்டு ஞானிகள் உம்மை தெரிந்து கொண்டனர். உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இப்பேதைகளை தெரிந்து கொண்டீர். உலக ஞானிகளை வெட்கப்படுத்த ஒன்றுமில்லா இப்பேதைகளை தெரிந்து கொண்டீர். நித்தியமில்லா இவ்வுலகில் மரிக்க பிறந்தீர். மரிக்கத்தான் போறேன் என்று நினைத்த எனக்கு நித்திய வாழ்வை தந்தீர். நித்தியமில்லா இவ்வுலகில் மரிக்க பிறந்தீர். மரிக்கத்தான் போறேன் என்று நினைத்த எனக்கு நித்திய வாழ்வை தந்தீர். ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம். ஆடுகளாகிய எங்களுக்கு நீர்தான் மேய்ப்பர் என்பதால் எங்களுக்கும் சந்தோஷம். ஆடுகளை மேய்க்கும் மேய்ப்பர்களுக்கு உம் பிறப்பால் சந்தோஷம். ஆடுகளாகிய எங்களுக்கு நீர்தான் மேய்ப்பர் என்பதால் எங்களுக்கும் சந்தோஷம். பரிசுத்த ஆவியால் கன்னி மரியினிடத்தில் பிறந்தீர். பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த என் உள்ளத்தில் பிறந்தீர். பரிசுத்த ஆவியால் கன்னி மரியினிடத்தில் பிறந்தீர். பரிசுத்த ஆவியால் கள்ளம் கபடம் நிறைந்த என் உள்ளத்தில் பிறந்தீர். குளிரும் மிஞ்சி அனலும் இன்றி வாழ்ந்தேன். எனக்காகவா குளிரின் மத்தியில் பிறந்தீர்? குளிரும் மிஞ்சி அனலும் இன்றி வாழ்ந்தேன். எனக்காகவா குளிரின் மத்தியில் பிறந்தீர்? தொழுது கொள்ள பாத்திரரானவராய் தொழுவத்தில் பிறந்தீர். என்ன கொடுப்பேன் உம் அன்பிற்கு? என்னையே கொடுப்பேன் உம் அன்பிற்கு. தொழுது கொள்ள பாத்திரரானவராய் தொழுவத்தில் பிறந்தீர். என்ன கொடுப்பேன் உன் அன்பிற்கு? என்னையே கொடுப்பேன் உம் அன்பிற்கு. ஈசாயின் அடிமரமே, என் வாழ்க்கையின் ஆணிவேர் நீதானே. ஈசாயின் அடிமரமே, என் வாழ்க்கையின் ஆணிவேர் நீதானே. தாவீதின் வேரே, எனக்குள் வேர் ஊன்றியவரும் நீதானே. தாவீதின் வேரே, எனக்குள் வேர் ஊன்றியவரும் நீதானே. சிங்காசனத்தில் இருந்தவர் சிறு குழந்தையாய் பிறந்தவரும் நீதானே. எங்களுக்காக முன் குறிக்கப்பட்டவர் நீரே. எங்களை முன் குறித்தவரும் நீரே. எங்களுக்காக முன் குறிக்கப்பட்டவர் நீரே. எங்களை முன் குறித்தவரும் நீரே. விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர். மண்ணுக்குரியவர்களாகிய எங்களை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றினீர். விண்ணுலகத்தை விட்டு மண்ணுலகம் வந்தீர். மண்ணுக்குரியவர்களாகிய எங்களை விண்ணுக்குரியவர்களாய் மாற்றினீர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் இயேசுவே. நான் பிறந்ததும் நாள்தோறும் உம்மை வாழ்த்தவே. நான் பிறந்ததும் நாள்தோறும் உம்மை வாழ்த்தவே. கொண்டாடுவோம் இயேசு நமக்குள் பிறந்ததால். பறைசாற்றுவோம் இயேசு நம் எல்லோருக்காகவும் பிறந்ததை. கொண்டாடுவோம் இயேசு நமக்குள் பிறந்ததால். பறைசாற்றுவோம் இயேசு நம் எல்லோருக்காகவும் பிறந்ததை. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆமென். ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி நியூ இயர். நான் தான் யோபு. நான் உச்சி தேசத்தை சேர்ந்தவன். நான் உத்தமனும் சர்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த பொல்லாப்புக்கு விளங்கியும் வாழ்ந்து வந்தேன். கிழக்கத்திர புத்திரர் எல்லாரும் பெரியவனாய் இருந்தேன். பிசாசின் தந்திரத்தினால் ஒரு நாள் என் செல்வம் அனைத்தையும் இழந்து என் உடல் முழுவதும் கொடிய பற்களால் வாதிக்கப்பட்டேன். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் தீமை பெற வேண்டாமோ என வாழ்ந்து கொண்டிருந்தேன். தேவன் என் சிறைப்பை மாற்றினார். எனக்கு முன் இருந்த எல்லாவற்றையும் பார்க்கிலும் இரண்டத்தன்மையாய் திரும்பவும் தந்தார். தேவன் என்னை நிவிய பட்டணத்துக்கு அனுப்ப சித்தமாக இருந்தார். ஆனால் நான் தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியாமல் தர்ஷீசுக்கு செல்லும் கப்பலில் ஏறி பயணம் செய்து கொண்டிருந்தேன். ஆனால் போகும் வழியில் கடல் கொந்தளிப்பும் பெருங்காற்றும் ஏற்பட்டதால் என்னை கடலில் தூக்கி போட்டார்கள். தேவன் இந்த மீனிடம் என்னை விழுங்க சொல்லி கட்டளையிட்டார். நான்
மீனின் வயிற்றுக்குள் இருந்தேன். தேவன் என்னை அற்புதமாக பாதுகாத்தார். மீன் என்னை கரையில் கக்கியது. நான் தேவனிடம் மன்னிப்பு கேட்டு நினிவே பட்டணத்துக்கு சென்று அந்த மக்களை தேவனுக்குள் வழி நடத்தினேன். நான் தான் மரியாள், நான் ஒரு கன்னி. ஒரு நாள் தேவதூதன் என்னிடம் வந்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் என்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள், நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய் என்றார். உடனே நான் திகைத்து, இது எப்படி ஆகும் என்றேன். அந்த தூதன் என்னிடம் வந்து, பரிசுத்த ஆவி உன்மேல் நிழலிடுவார், உன்னிடத்தில் பிறப்பவர் பரிசுத்தம் உள்ளவர், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாய் ஆக என்றார். இப்படிதான் இயேசு கிறிஸ்து என் மூலமாக இந்த உலகத்திற்கு வந்தார். நான் ஏன் இந்த உடையை அணிந்திருக்கிறேன் என்று தெரியுமா? நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் இந்த பழத்தை உண்டதால் என் மனக்கண்கள் திறந்து நான் நிர்வாணி என்று அறிந்து இந்த அத்திலைகளை தேய்த்து இந்த உடையை அணிந்திருக்கிறேன். தேங்க்யூ. அடுத்ததாக டான்ஸ் பை சீனியர் கேர்ள்ஸ். அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு பிடி மாவை வைத்து தலைமுறைய போஷிக்க உமை விட்டால் யாரால் கூடும்பா? கொஞ்சோண்டு எண்ணெய் அதை குறையாமல் பார்த்துக்க உமை விட்டால் யாரால் முடியும்பா? காகத்தை அனுப்பியாகாரங்கள் போஷித்தி கெரித்தி நாற்றை கொண்டன் தாகத்தை ஆற்றினி. காகத்தை அனுப்பியாகாரங்கள் போஷித்தி கெரித்தி நாற்றை கொண்டன் தாகத்தை ஆற்றினி. நீங்க இருந்ததால கடலில் நீந்தி கரை சேர்ந்திருக்கேன். நீங்க எல்லாவிட்டால் என்னைக்கோ கையேந்திருப்பேன். நீங்க இருந்ததால கடலில் நீந்தி கரை சேர்ந்திருக்கேன். நீங்க எல்லாவிட்டால் என்னைக்கோ கையேந்திருப்பேன். உங்க விட்ட யாரும் இல்லப்பா, எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன் நானப்பா. உங்க விட்ட யாரும் இல்லப்பா, எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன் நானப்பா. பசியும் பட்டினியும் நெருங்க விடாமல் வானத்தின் பலகணிகள் எனக்கு திறந்தீங்க. கூடையில் அப்பம் மீனும் குறைய விடாமல் உன்ன பிறகும் மீதி எடுக்க செஞ்சீங்க. ஆகாயத்து மன்னாவை ஆகாரமா தந்தீங்க. தேசத்தில் வறட்சியிலும் இறைச்சி உண்டு பண்ணீங்க. ஆகாயத்து மன்னாவை ஆகாரமா தந்தீங்க. நீங்க தேசத்தில் வறட்சியிலும் இறைச்சி உண்டு பண்ணீங்க. நீங்க இருந்ததால கடலில் நீந்தி கரை சேர்ந்திருக்கேன். நீங்க எல்லாவிட்டால் என்னைக்கோ கையேந்திருப்பேன். நீங்க இருந்ததால கடலில் நீந்தி கரை சேர்ந்திருக்கேன். நீங்க எல்லாவிட்டால் என்னைக்கோ கையேந்திருப்பேன். உங்க விட்ட யாரும் இல்லப்பா, எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன் நானப்பா. உங்க விட்ட யாரும் இல்லப்பா, எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன் நானப்பா. நெருப்பும் எதுவும் இல்லாமல் அடையும் காடையும் வயிறார தந்தீங்க.
காற்றும் மழையும் இப்படி எதுவும் வராமல் என் பள்ளத்தாக்கு தண்ணீரால நிறைச்சிங்க. பானை கலசத்தையும் நிரம்பி வழிய செஞ்சீங்க. பாலும் தேனுமாக என்னை ஆசீர்வதிச்சிங்க. பானை கலசத்தையும் நிரம்பி வழிய செஞ்சீங்க. நீங்க பாலும் தேனுமாக என்னை ஆசீர்வதிச்சிங்க. நீங்க இருந்ததால கடலில் நீந்தி கரை சேர்ந்திருக்கேன். நீங்க இல்லாவிட்டால் என்னைக்கோ கையேந்திருக்கேன். நீங்க இருந்ததால கடலில் நீந்தி கரை சேர்ந்திருக்கேன். நீங்க இல்லாவிட்டால் என்னைக்கோ கையேந்திருக்கேன். உங்க விட்ட யாரும் இல்லப்பா, எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன். எல்லாரும் கைகளை தட்டி அவங்களை உற்சாகப்படுத்தலாம். எல்லாரும் கை தட்டும்படியாய் கேட்கும். எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன் நானப்பா. எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தலாம். யாரும் இல்லப்பா, எதை விட்டாலும் உங்க விட மாட்டேன் நானப்பா. அடுத்ததாக இப்போ கொயர் சாங். அடுத்ததாக டான்ஸ் பை சீனியர் பாய்ஸ். உற்சாகமாய் கரங்களை தட்டி மேடைக்கு வரவேற்கலாம். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம், எண்ணி முடியாத அற்புதங்களும் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. நிச்சயமாய் உன் கண்கள் பார்க்க போகுது. எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே. எல்லாமே அற்புதமே. வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்கள் ஆனாலும். வெட்கப்பட்டு தலைகுனிந்து நின்றாலும், வாக்குத்தத்தம் தாமதங்கள் ஆனாலும். வானம் பூமி ஒழிந்தாலும் வார்த்தை மாறாதே. உன்னில் துவங்கிய நற்கிரியை நிறைவாய் முடிப்பாரே. இப்பதான் ஆரம்பமே. எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே. எல்லாமே அற்புதமே. இரவு வந்து
உன்னை கன்ஃபியூஸ் பண்ணி கொண்டிருக்கிறதா? எல்லாமே தோல்வியில் முடிகிறதா? கவலைப்படாத. உன்னுடைய இருளின் வாழ்க்கைய விடியலா வெளிச்சமா மாத்த போறாரே. எல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், முயற்சி எல்லாம் தோல்வியாக முடிந்தாலும், இரவெல்லாம் கண்ணீர் விட்டு அழுதாலும், காலை வந்ததால் சந்தோஷம் உன்னை நிரப்பிடுவே. கனவுகள் எல்லாம் நிறைவேற்றி இயேசு மகிழச் செய்வாரே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. தம்பி, தங்கச்சி, கர்த்தர் சொல்றாரு, உங்க வீட்டுல ஒரு பெரிய செலிப்ரேஷன், கொண்டாட்டம், ஆடல் பாடல் நடனம் ஆரம்பிக்க போகுது. ஆயுடனே இறங்கியே புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, எந்நேரம் வந்ததே. புது கிருபை இறங்கியே புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, எந்நேரம் வந்ததே. புது கிருபை புது பலத்தால் புது வழிகள் எந்நேரம் வந்ததே. புது கிருபை இறங்கியே புது பலத்தால் மூடுதே, புது வழிகள் திறக்குதே, எந்நேரம் வந்ததே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுதே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் ஆரம்பமே, எல்லாமே நிறைவேறுமே. இப்பதான் கைய தட்டி எல்லாமே நிறைவேறுதே. ராக்கிங் பர்ஃபார்மன்ஸ், ஹேட்ஸ் ஆஃப் கைஸ், ரொம்ப சூப்பரா பண்ணீங்க. ஒரு ஸ்பெஷல் சாங் நம்ம மத்தியில சென்னிமலையிலிருந்து வந்திருக்கிறதான சுவிசேஷகர் நமக்காக ஒரு பாடல் பாட இருக்கிறாங்க. எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா, என்னால் முடியவில்லை முடியவில்லை தேவா, என்னால் முடியவில்லை தேவா, உன் பேலன் தந்து தாங்க வேண்டும் நாதா, உன் பேலன் தந்து தாங்க வேண்டும் நாதா. நாதா இயேசு தேவா, நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், கரடான மேடுகள், கடும் பள்ளத்தாக்குகள், உருண்டு புரண்டு என்னை விழுந்திடச் செய்யுதே, உருண்டு புரண்டு என்னை விழுந்திடச் செய்யுதே. அலை போல் வெள்ளம் என் மேல் புரண்டே வந்தாலும், அலை போல் வெள்ளம் என் மேல் புரண்டே வந்தாலும், மலை போல் வந்து நின்று தடுக்கும் என் தேவனே, மலை போல் வந்து நின்று தடுக்கும் என் தேவனே. நாதா இயேசு தேவா,
நாதா இயேசு தேவா, இன்னும் எத்தனை தூரம் பயணம் செய்யணும் நாதா, இன்னும் எத்தனை காலம் பாடுகள் நாதா. மனச தொட்டதோ சட்ட வாழெல்லாம் சுருட்டி வச்சனே, சுட்டப்பு கொஞ்சம் சட்டப்பு சட்ட வேணப்பு நெருங்கும் பொல்லாப்பு. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வீட்டு. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வீட்டு. சொல்லி தர வழியாய் வந்தாரே, வழியில் போவோமா பரப்போமா, வெளிகள் மூடாம இரவில் தூங்காம பாதுகாப்பாரே பின் செல்வோமா. அதிகாதி பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வீட்டு. 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 தங்க மக எங்க ராசாவே, வழிய சொல்லி தர வந்த வாத்தியே, அன்ப கொட்டி தர வந்த உசுரே, மனசு பூரா இப்ப உங்க நினைப்பே. உற்சாகமாய் கரங்களை தட்டி அவங்களை நம்ம என்கரேஜ் பண்ணலாம். எல்லாரும் கரங்களை தட்டும்படியா பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வீட்டு. பாட்டு எங்க அப்பனோட ரூட்டு எப்போதுமே வீட்டு. ஆடியன்ஸ் எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகப்படுத்தும்படியா கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக பைபிள் கேரக்டர்ஸ். என் பேர் யோசேப்பு, என் தகப்பனார் பேர் யாக்கோபு, என் தாயார் பேர் ராகேல். எனக்கு 10 அண்ணன்மார்களும் ஒரு தம்பியும் உள்ளனர். நான் என் தகப்பனாருக்கு முதிர் வயதில் பிறந்ததால் அவருக்கு என்னை மிகவும் பிடிக்கும். அதனால் எனக்கு இந்த பலவர்ண அங்கே தைத்து கொடுத்தார். நான் ஒரு சொப்பனக்காரன். நான் கண்ட சொப்பனத்தை என் சகோதரியிடம் சொன்னேன். ஆனால் அவர்கள் என்னை குழியில் போட்டனர். ஆனாலும் தேவன் என்னை எகிப்து தேசத்திற்கு அதிகாரியாக நியமித்தார். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்னை மிகவும் பிடித்தது. என் பெயர் மோசே, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். ஆனாலும் ஆண்டவர் என்னை தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை கானான் தேசத்திற்கு நேராக வழிநடத்த அனுப்பினார். என்னை குறித்து கர்த்தருடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் என்று சாட்சி கொடுத்தார். நான் தான் எஸ்தர். அகாஸ்வேரு ராஜா என்னை ராணியாக ஏற்படுத்தினார். நான் கர்த்தருடைய பார்வைக்கு மிகவும் பயந்து நடந்தபடியினால் ராஜாவின் கண்களிலிருந்தும் என்னை காண்கிறவரின் கண்களிலிருந்தும் எனக்கு தயவு கிடைத்தது. ராஜா என்மேல் வைத்த அன்பினால் எனக்கு இந்த கிரீடத்தை தரிப்பித்தார். கர்த்தரே என் யூத ஜனங்களை பாதுகாத்தார். நன்றி.
என் பெயர் ரெபெக்காள். என் தகப்பனாரின் பெயர் சீரியா தேசத்தானாகிய பெத்துவே. என் சகோதரின் பெயர் லாபான். நான் மகா ரூபவர்த்தியும் புருஷனை அறியாத கன்னியுமாயிருந்தேன். எனது பெயரின் பொருள் முடிச்சுதல் நிரம்பிய கயிர் என்பதாகும். நான் மிகுந்த இரக்க குணம் கொண்டவள். ஒரு நாள் ஆபிரகாமின் ஊழியர் எலியேசரை சந்திக்கும் வாய்ப்பு எனக்கு நேரிட்டது. எலியேசர் என்னிடம் தண்ணீர் கேட்டபோது, உமக்கு மட்டுமல்ல ஒட்டகங்களுக்கும் குடித்து தீரும் மட்டும் தண்ணீர் மோண்டு வார்ப்பேன் என கூறி தண்ணீர் ஊற்றினேன். என் குணங்கள் எனக்கு பல பொன் ஆபரணங்களை பெற்று தந்தது. அதே வேளையில் தேவனுக்கு பயந்தவரும் பெற்றோர் சொல்லை தட்டாதவரும் வேதத்தில் எல்லா ஆண்களுக்கும் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்த செல்வ சீமானா இருக்கும் ஈசாக்குக்கு மனைவியாகும் பாக்கியத்தை பெற்றேன். நன்றி. இந்த 12 மாதத்துக்குரிய ப்ராமிஸ் வர்ஸ் சொல்ல வராங்க ஏஞ்சல். ஜனவரி மாதம் லேவியராகமம் 26:9. நான் உங்கள் மேல் கண்ணோக்கமாயிருந்து உங்களை பழுகவும் பெருகவும் பண்ணி உங்களோட என் உடன்படிக்கை திடப்படுத்துவேன். பிப்ரவரி மாதம் யோசுவா 1:9. நான் உனக்கு கட்டளை இடவில்லையா? பலன் கொண்டு திடமானதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார் என்றார். மார்ச் மாதம் 2 சாமுவேல் 6:11. கர்த்தருடைய பெட்டி கித்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலேயே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். ஏப்ரல் மாதம் 1 சாமுவேல் 26:25. அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மென்மேலும் பலப்படுவாய் என்றான். அப்படியே தாவீது தன் வழியை போனான். சவுல் தன் ஸ்தானத்திற்கு திரும்பினான். மே மாதம் 2 சாமுவேல் 23:5. என்னுடைய வீடு தேவனிடத்தில் இப்படி இராதோ? சகலமும் திட்டமனப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கை என்னுடன் அவர் செய்திருக்கிறார். ஆதலால் எல்லா ரட்சிப்பும் எல்லா வாஞ்சியும் வளர்ந்தவங்க செய்யாரோ. ஜூன் மாதம் 1 ராஜாக்கள் 17:14. கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஜூலை மாதம் சங்கீதம் 86:10. தேவரீர் மகத்துவம் உள்ளவரும் அதிசயங்களை செய்கிறவருமாயிருக்கிறீர், நீர் ஒருவரே தேவன். ஆகஸ்ட் மாதம் லூக்கா 1:50. அவருடைய இரக்கம் அவருக்கு பயந்தவர்களுக்கு தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. செப்டம்பர் மாதம் ரோமர் 4:21. தேவன் வாக்குத்தத்தம் மன்னிந்தரை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானேன். அக்டோபர் மாதம் 2 கொரிந்தியர் 2:14. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நவம்பர் மாதம் ஏசாயா 57:13. என்னை நம்பியிருக்கிறவன தேசத்தை சுதந்திரித்து என் பரிசுத்த பர்வதத்தில் காணியாட்சிக்காரனாய் இருப்பான். டிசம்பர் மாதம் உபாகமம் 33:23. நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நேர்ந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையும் சுதந்திரித்துக்கொள் என்றான். ஆமேன். எஜமானனே உம் சேவைக்காய் என்னை அழைத்தீர். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீர். அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவும் வார்த்தையை சொல்ல
ஏபிச்சேபி உற்சாகமாய் கரங்களை தட்டலாமா? ஏபிச்சேபி பாடலோனே கிருப்பணனோ விவரிப்பனா வல்ல காவையா அது நீ கிருப்பையே நான் ஜீத்தா நாட்டு தேசனே அது நீ கிருப்பையே நான் ஜீவித்தா நாட்டு தேசனே ఏమి పాడను నీ కృపణను వివరిప్పనా వల్ల కావ్యా. கிறிஸ்மஸ் கிட். உற்சாகமாய் கரங்களை தட்டி நம்முடைய பிள்ளைகளை ஸ்டேஜுக்கு அழைக்கலாம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த உலகமே பாவத்தில் நிறைந்திருந்த போது தேவனுக்கும் மனுகுலத்திற்கும் எந்த தொடர்பும் இன்றி இருந்தது. தேவாதி தேவன் தம்முடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தின் மீட்பராக அனுப்ப சித்தமானார். இஸ்ரவேல் தேசத்தின் நாசரேத்தூரின் கன்னி மரியாளுக்கும் யோசேப்புக்கும் திருமணம் நிச்சயிக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மரியாள் நித்திரை செய்து கொண்டிருக்கும் போது தேவதூதன் சொப்பனத்தில் தோன்றி, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசிர்வதிக்கப்பட்டவள், மரியாளே பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவரின் குமாரன் எனப்படுவார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவரின் பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் குழந்தை பரிசுத்தமுள்ளது, தேவனுடைய குமாரன் எனப்படும். இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை, உம்முடைய வார்த்தையின்படியே ஆகக் கடவது. தனக்கு நியமிக்கப்பட்ட மரியாள் கர்ப்பவதியாய் இருப்பதை யோசேப்பு அறிந்தான். யோசேப்பு நீதிமானாயிருந்தபடியால் அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல் இரகசியமாய் அவளை தள்ளிவிட யோசனையாயிருந்தான். அன்று இரவு தேவதூதன் யோசேப்புக்கு சொப்பனத்தில் தோன்றி, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள், ஐயப்படாதே, அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது, அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். யோசேப்பும் தான் தாவீதின் வம்சத்தானும் குடும்பத்தானுமாயிருந்தபடியினாலே தனக்கு மனைவியாக நியமிக்கப்பட்டிருந்த கர்ப்பவதியான மரியாளுடனே குடிமதிப்பு எழுதும்படி தாவீதின் ஊருக்கு சென்றார்கள். மரியாளுக்கு பிரசவ காலம் நேரிட்டது. சத்திரத்தில் போய் இடம் தேடினார்கள். ஐயா, என் மனைவிக்கு பிரசவ காலம் வந்துருச்சு, உங்க சத்திரத்துல இடம் இருக்கா? இல்லை ஐயா. ஐயா, என் மனைவி பிரசவ வலினால வேதனை பண்றாங்க ஐயா, உங்க சத்திரத்துல இடம் இருக்கா? எங்க சத்திரத்தில் இடம் இல்லை ஐயா. சத்திரத்தில் இடமில்லாததினால் அங்கிருந்த மாட்டுத் தொழுவத்திற்கு சென்றார்கள். அவள் தன் முதல் பேரான குமாரனை பெற்றெடுத்தாள். சிங்காசனம் வீற்றிருக்கும் தேவம
அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியில் தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம். நாம் பெத்லகேமுக்கு போய் கர்த்தரால் அறிவிக்கப்பட்டதை பார்ப்போம் வாருங்கள். அவர்கள் தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தமக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். பெத்லஹேமில் இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் குழந்தையை குறித்து விசாரிக்க எருசலேமில் உள்ள ஏரோது ராஜாவின் அரண்மனைக்கு வந்தார்கள். ராஜாவே வாழ்க! யூதருக்கு ராஜாவாய் பிறந்தவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு பணிந்து கொள்ள வந்தோம். என்னது, யூதருக்கு ராஜாவா? பிரதான ஆசாரியரே, வேதபாரகரே, எல்லோரும் இங்கே வாருங்கள். கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறதை எனக்கு பார்த்து சொல்லுங்கள். யூதயா தேசத்தில் உள்ள பெத்லஹேமிலே பிறப்பார் என்று எழுதியிருக்கிறது மன்னா. அப்படியா? நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படிக்கு எனக்கு அறிவியுங்கள். நல்லது, போய் வாருங்கள். பிள்ளையை காண சாஸ்திரிகள் செல்கிறார்கள். அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருக்கும் இடம் வரை சென்றது. அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களையும் திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாக வைத்தார்கள். குமாரன் ஒப்பில்லாத மைந்தன் சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும், சாஷ்டாங்கம் செய்யவாரும் இயேசுவே. இவ்விதமாக தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் இப்போ வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, Merry Christmas. கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். கிறிஸ்மஸ் தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். கிறிஸ்மஸ் கிறிஸ்மஸ் வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Happy Christmas, கிறிஸ்மஸ் தாத்தா. Merry Christmas, Merry Christmas, we are singing.
பெத்லகேமில் வந்தார் இயேசு பாலகனாய். Happy Christmas, Happy Christmas, Christmas Tata. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Happy Christmas, Christmas Tata. Merry Christmas, Merry Christmas, dear children. Christmas, Christmas வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். Christmas தாத்தா வருவாரே, gift நமக்கு தருவாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். Christmas, Christmas வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். வண்ண விளக்குகள் மின்னிட, எங்கும் மகிழ்ச்சி பொங்கிட, இயேசு பிறந்த நாளிலே ஜாலியாக ஆடலாம். உன்னால் பிறப்பு சந்தோஷம் மரணம் மகன் புரிஞ்சிட்டு காலம் இயேசு சிரிப்பைத்தான் எங்கும் சிரிப்பே மகிழனும். நீங்க சொன்ன advice எல்லாம் கேட்டுக்கலாம், அவர் அன்பில் என்றுமே வாழ்ந்திடுவோம். பிறருக்கு உதவிடும் எண்ணம் வேண்டும், அதன் பிறகே ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்ல வேண்டும். Happy Christmas, Happy Christmas, Christmas Tata. Merry Christmas, Merry Christmas, dear children. Happy Christmas, Happy Christmas, Christmas Tata. Merry Christmas, Merry Christmas, dear children. Christmas, Christmas வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடிய பாடிடுவோம். Christmas தாத்தா வந்தாரே, gift நமக்கு தந்தாரே, அவருடன் ஆடி பாடி மகிழ்ந்திடுவோம். Christmas, Christmas வந்தாச்சு, சந்தோஷம் தான் உண்டாச்சு, ஜாலியாக ஆடியே பாடிடுவோம். Ooh la 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 la. இப்பொழுதுமாக நம் மத்தியில் சீஃப் கெஸ்டாக வருகை தந்திருக்கிற திரு முரளி அவர்களையும் அவர்கள் துணைவியாரையும் மேடைக்கு அழைக்கிறோம். இவங்க மஃபத்லால் குரூப் ஆஃப் ஷாப்ஸ் அவங்களுடைய ஓனர். நம்ம உற்சாகமாய் கரங்களை தட்டி அவர்களை மேடைக்கு அழைக்கலாம். நம்முடைய அழைப்பை ஏற்று இந்த நேரத்தில் இங்கே வருகை தந்திருக்கிறாங்க. பிசிஐ சபையின் சார்பாக உங்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். உங்களோட இனிய நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எல்லாரும் ரொம்ப நல்லா பண்ணீங்க. இனிமையான ஒரு நிகழ்வு. என்னோட இனிய நண்பர் பாஸ்டர் ஜி ரொம்ப ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. இன்னும் நல்லா பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது பண்ணி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல ஆத்மா, நல்ல மேடம், ரெண்டு பேரும் மிக இனிமையான தம்பதிகள். ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட பிரேயர்ஸ், எங்களோட வணக்கம் எப்பவும் உண்டு. இன்னும் நிறையா பண்ணுங்க ப்ளீஸ். தேங்க்யூ. வேற யாராவது வயதானவர்கள் இருந்தீர்களானால் நீங்கள் ஸ்டேஜுக்கு வரும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். வயதானவர்கள் தயவு செய்து மேடைக்கு வரும்படி கேட்டுக்கொள்கிறோம்.
அதாவது வயதானவர்கள் பின்னாடி இருந்தீங்கன்னா தயவு செய்து மேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம். பிள்ளைகள் பரிசுகளை வாங்கினவங்க எல்லாரும் அவங்கவுங்களோட பிரைஸை பத்திரமா வச்சுக்கோங்க, எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆலன் ஷெக்கினா, ஐரன் ஷெக்கினா, ஜென்சிகா. பிள்ளைகள் ஃபாஸ்டா வந்து உங்களுடைய பிரைஸை வாங்கும்படியாக கேட்கிறோம். ராஜேந்திரகுமார் அங்கிளுடைய பேரன், ராஜேந்திரகுமார் அங்கிளுடைய பேரன். ஆலிவ் ஜூடித். சோபனா, யாழினி. பார்ட்டிசிபென்ட் சீக்கிரம் வாங்க. சோபனா பேர் படிக்கிறவங்க சீக்கிரமா மேடைக்கு வரும்படியாக கூப்பிடுகிறோம். யாழினி, ஜெனி அக்கா, நித்யா அக்கா. கரெக்டாங்காடு சண்டே ஸ்கூல் எடுக்கிறாங்க. ஜெனி அக்கா, நித்யா அக்கா. அடுத்ததாக கரட்டாங்காடு சண்டே ஸ்கூல் பிள்ளைகள் எல்லாரும் மேடைக்கு. அடுத்ததாக வாலண்டியர்ஸ். செல்வி ஆன்டி, செல்வி ஆன்டி. பேர் படிக்கும் பொழுது தயவு செய்து வேகமாக வந்து. லதா ஆன்டி, லதா ஆன்டி. ஜெபராஜ் அங்கிள், யுவராஜ் அண்ணா, ஜெபராஜ் அங்கிள், யுவராஜ் அண்ணா, செல்வம் அங்கிள், ஜான் வெஸ்லி அங்கிள். சீக்கிரம், கொஞ்சம் சீக்கிரமாக வரும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். யுவராஜ் அண்ணா, செல்வம் அங்கிள், ஜான் வெஸ்லி அங்கிள், புவனேஸ்வரி ஆன்டி. உங்க பேர் வாசிக்கும் பொழுது தயவு செய்து வேகமாக வந்து உங்களுடைய பரிசுகளை பெற்றுக்கொள்ளுங்கள். புவனேஸ்வரி முருகேசன். புவனா சிஸ்டர் மேடைக்கு வாங்க. ரமேஷ் அண்ணா, ரமேஷ் அண்ணா. தினேஷ் அங்கிள், தினேஷ் அங்கிள். மெல்வின் அண்ணா, மெல்வின்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் இந்த கிறிஸ்துமஸ் விழாவை இவங்களோட கூட PCA சர்ச்சோட கூட நாங்களும் சேர்ந்து கொண்டாடினோம். ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. அப்படியே தத்ரூபமா கர்த்தரோட பிறப்ப பிள்ளைங்க பயிற்சி எடுத்து அழகா செஞ்சிருந்தாங்க. We are very happy to attend this Christmas program. Thank you so much. ப்ரோக்ராம் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சின்ன பிள்ளைங்கலாம் டான்ஸ் நல்லா இருந்தாங்க. வசனம் மனப்பாட வசனமெல்லாம் அழகாக சொன்னாங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்களோட டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே